கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம பிரசங்கி 9 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். நீ 10வது அதிகாரம். 10வது அதிகாரம் என்ன அப்படின்னா, செத்த ஈக்கள் எப்படின்னா, தைலக்காரனுடைய பரிமள தைலத்திருச்சுமா நாரி கெட்டு போகணும். செத்த ஈக்கள் ஒரு தைலம் இருக்குது, நல்ல வாசமான தைலம். அந்த வாசமான தைலத்தில் சொத்தோல தான் அது செத்து அது எல்லாம் கிடந்துச்சு அப்படின்னா அந்த வாசனை உள்ள தைலத்தை நினைச்சதுதான் நாரி போக பண்ணிருமா. அதான் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனே சொற்ப மதிய என்ன செஞ்சிருமா கெடுத்துருமா. எப்படிதான் ஞானம் இருந்தாலும் சரிதான், கணவன் பேர் பெற்றவர்களாக இருந்தாலும் சரிதான், சொற்ப மதியானம் வந்துட்டா என்ன செஞ்சிருமா, அந்த எப்படி இந்த தைலம் கெட்டு போச்சோ அதே போல் ஞான கணலாம் அழிஞ்சு போயிருமா. ஞானின் இருதயம் வலது கையிலும் மூடன் இருதயம் இடது கையில் என்ன செய்யுமா இருக்குமா. ஞானி இருதயம் வலது கையில் இருக்கு, மூட இடது கையில் இருக்குது. மூடன் வழியில நடக்கிற போதும் மதி கட்டவனா, மூடன் என்ன செய்யறான், ஒரு வழியில நடந்தா அவன் என்ன செய்யறான், மதி கட்டவனா என்ன செய்யறான் இருக்கிறான். மூடன் வழியில யார் நடந்தாலும் அவனை போல மதிக்கேடா என்ன செய்வான் நடந்துடும். மூடனுக்குள்ள புத்தி வந்துருமா. அப்போ நான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் என்ன செய்வான் சொல்றான், நான் மூடத்தனமா இருக்கனால மதியானமா காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிடுவானாம். அதே போல அதிபதியின் கோபம் நம்ம மேல எழும்புதுன்னு வச்சுக்கிடும். ஒரு அதிபதியா இருக்கிறாங்க, அவங்க நம்மள திட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடும். திட்டும் போது படக்குல எழுப்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, தூர போகக்கூடாது. அந்த இடத்துல என்ன செய்யணும், இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடுமா. நம்ம எவ்வளவுதான் குற்றங்கள் செஞ்சிருக்கோம், அப்ப அதிபதிகள் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நம்மகிட்ட குற்றம் இருக்கு. அப்போ நம்ம படக்குன்னு போகும்போது என்ன செய்யறோம், அந்த கோபம் வெளிப்பட்டுரும். ஆனால் அது போகாது படிக்க நம்ம இணைங்களை இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய குற்றங்கள் செஞ்சாலும் நம்ம அந்த திட்ட வாங்கிட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அது எப்படி வச்சிருமா, அந்த பெரிய குற்றம் அப்படியே அமர்த்தி போட்டுருமா. சொல்றாரு, நான் சூரியன் கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு, அது அதிபன் இடத்துல என்ன தோன்றும் தப்பிதோங்கிறாரு. மூடர் என்ன செய்றாரு, மகா உயர்ந்த நிலையில என்ன செய்யறாங்களாம், வைக்கப்படுறாங்களாம். சீமான்களோ தாழ்ந்த நிலையில என்ன செய்யறாங்க, உட்காந்துருக்காங்க. மூடர் உயர்ந்த நிலையில என்ன செய்யறாங்களா, வைக்கப்படுறாங்களாம். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட இடத்த தான் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. இதே சமயத்துல சீமான்கள்லாம் யாரு, ஐஸ்வர்யவான்கள். இவங்க என்ன செய்வாங்க, தாழ்ந்த நிலையில என்ன செய்யணும், உட்கார்ந்துருக்கிறாங்களாம். வேலைக்காரர்கள் குதிரைகள் மேல் என்ன செய்றாங்க, ஏறி போறாங்க. பிரபுக்கள் வேலைக்காரர்களே போல என்ன செய்றாங்க, தரையில நடக்கிறதே கண்டேங்கிறார். ஏன்னா இப்ப மக்கள் என்ன செய்றாங்க, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, குடிக்கிற கஞ்சி கூட இல்லாதபடிக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்க தன்னை தான் ஞானின்னு பேர் நினச்சி தான் தான் பெரிய பணக்காரன்னு சொல்லி நினச்சிவாங்க, மேக்கப் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடன் வாங்கினாலும் நினச்சிவாங்க பெரியவங்க போய் காட்டுவாங்க. இதே போல் ஒரு ஐஸ்வர்யமாக நினச்சிடுவாங்க, தன்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு உள்ள பணம் இருக்கு வைக்கும்னு சொல்லி நடக்க மாட்டாங்க. அவங்க நினச்சிவாங்க ஏழ்மையாக நடப்பாங்க. அதனால அவங்களுக்கு நினச்சது ஐஸ்வர்யம் பெருகுது. அவங்க என்ன செய்றாங்க, கடன் வாங்கி எடுத்து இப்படிலாம் செய்யறதுனால அவங்க என்ன செய்றாங்க, தாழ்த்தப்பட்டு போயிருந்தாங்க. மேலும் மேலும் என்ன செய்றாங்க, ஏழையாகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்றாரு, வேலைக்காரங்க என்ன செய்றாங்க, குதிரைகள் மேல என்ன செய்றாங்க, ஏறி போயிடறாங்க. ஆனா பிரபுக்கள் என்ன செய்றாங்க, ஒரு வேலைக்காரரை போன்று தரையில என்ன செய்றாங்களா, நடக்கிறாங்களாம். அதை நான் கண்டேன் பூமிக்கல அப்படிங்கிறாரு. படுகொலியை வெட்டுகிறவன் நினைச்சுமா அதில் தான் விடுவேன். யார் அடுத்தவங்களுக்கு கூலி வெட்டுறாங்களோ, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களோ அந்த அது அவங்களுக்கே நினைச்சிடும், அவங்களுக்கே சேர்ந்துடும். அதான் சொல்கிறாரு, அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்குங்கிறாரு. இப்போ ஒரு புற்று இருக்குன்னு வச்சுக்கிடும், அந்த புற்றில் நிச்சயம் பாம்பு இருக்கும். அப்போ அதை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா உடனே படக்கிற உடனே நினைச்சிடும், கொத்தி பிடிங்கிறோம். அதான் யார் நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சா அந்த தீங்கு நமக்கே சேர்ந்துருங்கிறாரு. இப்போ கல் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், கல்லை பெயர்ந்தா அந்த கல்லை பெயர்க்கும் போது நிச்சயமாக நினைச்சதுன்னா காயப்பட்டுரும். ஒரு மரம் இருக்கு, மரத்தை வெட்டி பிளக்குறான்னு வச்சுக்கிடும், மரத்தை வெட்டி பிளக்கிறவன் அதனால என்ன செய்வானா, மோசம் போயிடுவானா. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்கு, மரத்தை வெட்டுற இருப்பு ஆயுதம் அருவா இருக்கு, கத்தியெல்லாம் இருக்கு வச்சுக்கிடும், அது மழுங்கலா இருக்குன்னு வச்சுக்கிடும். அதை என்ன செய்யணும், தீட்டணும். தீட்டினா தான் அந்த என்ன செய்யும், மழுங்கல் என்ன செய்யும், போயிடும். அப்புறம் சார்பாகி நல்லா என்ன செய்யும், வெட்டும். அதே போல அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக ஆயிருமா. ஏன்னா மழுங்கலா இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவான், அதை தீட்டுனா ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். அது தீட்டலை அப்படின்னா நம்முடைய பலத்தெல்லாம் கொண்டு என்ன செய்யணும், அதில் கொண்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த அளவில் கஷ்டமா இருக்கும். அதான் ஒரு காரியத்தை என்ன செய்யணும், செவ்வியாய் செய்யறதுக்கு எந்த காரியங்கள் செஞ்சாலும் அதுக்கு என்னது வேணும், ஞானம் வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். தடை கட்டப்படாத பாம்பு என்ன செய்யுமா, கட்டிக்குமா. ஒரு பாம்பு இருக்கு வச்சுக்கிட்டோம், பாம்புக்கு தடை கட்டப்படலை பல்ல அப்படிங்க எடுத்து வச்சுருப்பாங்க, அதான் தடை கட்டப்படுறது. அப்படி இருந்தால் அந்த பாம்பு என்ன செய்யுது, கடிக்காது. இல்லை நினச்சிடும், கடிச்சிடும். அதே போல் தான் ஒரு அளப்பு வாயணும், அதுக்கு ஒப்பானணும். எப்படி அந்த தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குதோ இதே போல் ஒரு அளப்பு வாயணும். எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நேரம் வாய் ஃப்ரீயாகவே இருக்காது. இப்படிப்பட்ட வாயனும் நினைச்சிடறானா இந்த பாம்பு கொப்பாய், பாம்பு இப்படி கடிக்குதோ அது கொப்பாக இருக்கிறானா.
அடுத்தல ஞானியனுடைய வாய்மொழிகள் தயை உள்ளதாம். ஒரு ஞானி இருந்தான்னா அவங்க வாயில பேசுற வார்த்தைகள் என்னது, ஒரு தயை உள்ள வார்த்தைகளா இருக்குமா. ஆனா மூடனுடைய உதடு என்னச்சுமா, அந்த தயை என்னச்சுமா விழுங்கி போட்டுருமா. அவன் வாய்மொழிகள் துவக்கம் என்னச்சது, மூடனுடைய வாய்மொழியில் துவக்கம் என்னச்சது, மதியனமான காரியத்தை செஞ்சிருமா. ஆனா அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமா ஆயிருமா. அதனால மூடன் நினைச்சான் மிகுதியா பேசினாலும் சரிதான், இல்லை நடக்க போறது இன்னும் சென்று நினைச்சான் அவனுக்கு தெரியாது, இனி என்ன நடக்க போச்சுன்னு அவனுக்கு தெரியாது. அதனால மூடன் மிகுதியா பேசினாலும் நடக்க போறதுண்டு என்னதுண்டு அறியாது இருக்கிறப்படினால தனக்கு பிற்பாடு என்ன சம்பவம் நடக்குன்னு கூட அவனை நிச்சயம் மட்டும் அறிய முடியாது. அதே போல ஒரு ஊருக்கு ஒரு மனுஷங்க போறான்னு வச்சுக்கிடும், அந்த ஊருக்கு போகும் வழிய மூடன் நினைச்ச மாட்டானா, அறிய மாட்டானா. நம்ம ஒரு ஊருக்கு போறான்னா எப்படி போகணும்னு சொல்லி அது மூடன் நினைச்ச மாட்டானா, அறிஞ்சுக்கிட மாட்டானா. அதனால அவன் என்ன செய்வான், போற வழியில ஒவ்வொருத்தரையா என்ன செய்வான் கேட்டுட்டே இருப்பான், இது வழி எங்க இருக்கு வழி எங்க இருக்குன்னு கேட்டுட்டே போவான். அப்ப அப்படிப்பட்டவன் யாரு, மூடன். நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, போர்டு இப்படி இருக்கு, இந்த நேரம் இருக்கு, இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கண்டுபிடிச்சி எடுத்து என்ன செய்வாங்க, மற்றவங்கள போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு என்ன செய்வாங்க போயிடுவாங்க. அதான் மூடன் நினைச்சரா வழி போற வழியை கூட நினைச்ச மாட்டான், அறியாதபடிக்கு இருக்கிறா. மற்றவங்களுக்கு என்ன செய்யறான், தொல்லை கொடுக்குறான். ராஜா என்ன செய்யறான், ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம். சிறு பிள்ளையுமா பிரபுக்கள் அதிகாலமே உண்களுமா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஐயோங்கிறார். ராஜா சிறு பிள்ளையா இருந்தா அவருக்கு என்ன செய்ய முடியாது, என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்லி தெரியாது. அதே போல பிரபுக்கள் என்ன நம்ம விடிய முன்னால திங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அப்போ அந்த தேசம் எப்படி உருப்படாது. அதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஐயோங்கிறாரு. இதே சமயத்துல ராஜா ஒரு குலமகனா இருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு வயதான இதோட இருக்கிறாருன்னு வச்சுக்கிடும், குலமகனா இருக்கிறாருன்னு வச்சுக்கிடும். அப்போ அப்படிப்பட்டவங்களும் அதே போல பிரபுக்கள் வெறிக்க உண்ணாதபடிக்கு பலன் கொள்ள ஏற்ற விலையில் உண்கிற. நம்ம சாப்பிடாம உயிர் வாழ முடியாது இருந்ததுன்னா அந்த ஏற்ற நேரத்துக்கு நினைச்சோம், அந்த நேரத்துல அந்தந்த ஆகாரங்கள் என்ன சாப்பிடணும். அப்போ பிரபுக்கள் என்ன செய்றாங்க, அதிகாலையில் உண்ணாதபடிக்கு அவங்க அந்த டைமுக்கு என்ன செய்றாங்க, சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பலன் நிச்சது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளதுங்கிறார். சிறு பிள்ளையா இருக்கிற ராஜாவுக்கும் பிரபுக்கள் அதிகாலையில் உண்கிறப்பட்ட தேசத்துக்கு ஐயோங்கிறாரு. ஆனா ராஜ குலமனா இருந்து பிரபுக்கள் ஏற்ற நேரத்தில் சாப்பிட்டு பலன் உண்கிற போது அந்த தேசம் பாக்கியம் உள்ளதுங்கிறாரு. அது அப்படித்தானே அது நம்ம நடக்குது. சோம்பேறி நினைச்சுவான், சோம்பேறி விடிய முன்னால தின்னுட்டே இருக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பான், ஆனா வேலை செய்ய மாட்டான். அதான் மிகுந்த சோம்பல்னால நினைச்சோமா மேல் வச்சு பழுவாம. நம்ம சோம்பலாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு கூரை கூட என்ன செஞ்சுருவோம், மேல் வச்சு கூட பழுதா போயிருமா. கைகளில் நெகிழ்னா ஊடி அடிச்சது வீடு ஒழுக்காது. ஐயோ நம்ம வீடு வேலை செய்யறதுக்கு மனசு இல்லாமல் அப்படி இருந்துட்டு வீடு இப்படி இடிஞ்சு கிடக்க தகுந்து கிடக்குன்னு பார்க்காம இருந்தால் அது என்ன செய்யறோம், ஒழுகிறோம், இடிஞ்சு விழுந்துரும். அதான் அப்படிதான் சோம்பல்காரன் இருப்பான்னு சொல்றான். அதே போல விருந்து சந்தோஷத்துக்கு என்று தான் செய்யப்படும். ஒரு விருந்து வைக்கிறாங்கன்னா ஒரு மக்கள் மகிழ்ச்சியா இருக்க சந்தோஷமா இருக்கதான் என்ன செய்யுது, விருந்து வைக்கிறாங்க. அதே போல திராட்சை ரசம் ஜீவன் உள்ளார என்ன செய்யுது களிப்பாக்கு. இப்போ ஒரு டயர்டாக இருக்கிறோன்னு வச்சுக்கிட்டோம், அந்த டயர்டோட இருக்கிற இடத்துல கொஞ்சம் திராட்சை ரசம் குடிச்சாச்சுன்னா நம்மளோட ஜீவன் நினைச்சது களிப்பாக்கி விட்டுருமா. அதுபோல் பணம் என்னச்சது எல்லாவற்றுக்கும் என்னச்சது உதவுது. ஆனால் ராஜாவினுடைய மனதில் மட்டும் ராஜாவை நம்முடைய மனதில் நினைச்சு கூடாதான், நிந்திக்க கூடாதான். எப்படிப்பட்ட பெரிய ராஜாவாக இருந்தாலும் நமக்கு மேலானவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தான் நம்ம மனசில் கூட நினைச்ச கூடாதான், நிந்திக்க கூடாதான். ஐஸ்வர்யவான நினைச்ச கூடாதான், படுக்கையில் கூட நிந்திக்க கூடாதான். நம்மளுடைய படுக்கையிலன்னா நினைச்சிட நம்ம வீட்டில் தனியாக நினைச்சு படுத்துருக்குறோம். ஆனால் ராஜாவே நம்ம மனதில் நினைச்சா கூட நிந்திக்க கூடாதான். ஐஸ்வர்யாவை நினைச்சது படுக்கையில கூட நினைச்சா நிந்திக்க கூடாதான். ஆனா இப்படிப்பட்டவர்களை நிந்திக்கும் போது ஆகாயத்து பறவைகள் எந்திரிச்சோமா நம்ம என்னென்ன பேசணும் நிந்திச்சு வந்ததை கொண்டு அந்த சத்தத்தை கொண்டு என்ன செய்யணுமா அவங்ககிட்ட கொண்டு என்ன செய்யணுமா படிச்சிருமா. அதான் சட்டைகள் உள்ளது, அது செய்தி என்ன செய்யுமா, அது சட்டைகள் உள்ளது, நம்முடைய செய்தி என்ன செய்யணுமா அங்கேருந்து அறிவிச்சிருமா. அதனால நம்ம என்ன செய்ய யாரையும் நினைச்சக்கூடாது, படுக்கையில கூட நினைச்சக்கூடாது, நிந்திக்க கூடாது, மனதில் கூட நிந்திக்க கூடாதான். அடுத்தல 11ஆம் அதிகாரம் இது என்னமா
நம்முடைய ஆகாரத்தை என்ன செய்யணுமா தண்ணீர்கள் மேலே என்ன செய்யணுமா போடணுமா. அநேக நாட்களுக்கு பின்பு அது பலன் வந்து என்ன செய்யணும், விதைகளை விதைச்சு எடுத்து வைக்கும்போது அதே நாட்கள் பின்பு என்ன செய்யுது, நமக்கு ஒரு விதை விதைச்சா அது ஒரு 10 விதைகிட்ட கிடைச்ச மாதிரி என்ன செய்யுது கிடைக்குது. அப்படி நம்ம வச்சது அநேக நாட்களுக்கு ஆகார தண்ணீர் மேல் போடும்போது அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலன் நம்ம என்ன செய்கிறோம் காண்கிறோம். அதில் 7 பேருக்கும் 8 பேருக்கும் என்ன செய்யணுமா பங்கிட்டு கொடுக்கணுமா. பங்கிட்டு கொடுக்கும்போது பூமியின் மேல் நமக்கு என்ன ஆபத்து நேரிடும் தெரியாது. அதனால நம்ம 7 பேருக்கு 8 பேருக்கு நம்ம என்ன செய்யணும் பங்கிட்டு கொடுக்கணுமா. அதே சமயத்தில் மேகங்கள் என்ன செய்யுது நிறைந்திருந்தால் நம்ம என்ன செய்யும், மழையே பூமியின் மேல் என்ன செய்யுது பொழிதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது என்ன செய்யுது, அந்த விழுந்த இடத்துல தான் என்ன செய்யுது அந்த மரமானது கிடக்கிறது. அதே போல் காற்றை யார் கவனிக்கிறாங்களோ விதைக்க முடியாது. ஆனால் விதைக்க போகிறேன், இப்போ காற்றடிக்கு என்னால் இப்போ விதைக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா விதைக்க முடியாதான். அதே போல் நம்ம என்ன சொன்னோம், நான் வயல் நடணும் விதைகளை விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் மழை வரட்டு அப்படின்னு சொல்லி காற்று இருந்தால் நம்ம நினச்ச முடியாத அறுக்க முடியாதான். அதனால் அதுக்கெல்லாம் காற்று இருக்காது படிக்கிற மாதிரி சொன்னோம். செய்யும்போது அதுக்கு தகுந்த மழையை கர்த்தர் கொடுத்து என்ன செய்வார், தெளிக்க வச்சுருவார். அதே போல் நம்முடைய ஆவி வந்து என்னதென்றும் கற்பவதின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவது நமக்கு என்ன செய்ய தெரியாது. நம்முடைய ஆவியின் வழி எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் அது தெரியும். கற்பவதின் வயிற்றில் எலும்பு எப்படி உருவாகுது, சிறு குழந்தைக்கு வயிற்றுல குழந்தை வருது, அது வந்து எலும்புலாம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம அறிய முடியாது. அதே போல் எல்லாவற்றையும் செய்ய தேவனுடைய செயல்களை நீ என்ன செய்ய மாட்டா அறிய மாட்டாங்களே. எது எப்படி நம்ம இதெல்லாம் அறிய முடியலையோ அதே போல் கர்த்தருடைய செயல்களை நம்மளை என்ன செய்ய முடியாது அறிய முடியாதுங்கிறாரு. அதனால் காலையில் என்ன செய்ய முடியும், நம்ம விதை என்ன செய்யணுமா விதைச்சிடணுமா. எதுவுமே காற்றை பார்க்கக்கூடாது, மேகங்களை பார்க்கக்கூடாது, எதுவும் செய்யாதபடிக்கு காலையில் விதை என்ன செஞ்சு விதைச்சிடணும். மாலையில் நம்ம கையை நினச்சிக்கிற நெகிழ விடாதபடிக்கு என்ன செய்யணுமா பார்க்கணும். அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி விடாது, நினைக்கக்கூடாதுமா. ரெண்டும் சரியாக பயன்படும் சொல்லி நம்ம நினச்சி விட அறிய முடியாது. அதனால் அதெல்லாம் நோக்கக்கூடாதான். அதில் வெளிச்சம் நமக்கு என்னது இன்பத்தை கொடுக்கறது. சூரியனை காண்பது நம்முடைய கண்களுக்கு என்னச்சது ஒரு பிரியமாக இருக்கிறது. சூரியனை கண்ட உடனே வெறுட்டாக இருக்கும், காலையில் விழிஞ்சோடனே சூரியனை உதிச்ச உடனே நமக்கு அது வெளிச்சம் கிடச்சிருது. அப்புறம் அப்படி கண்களுக்கு அது என்னச்சது ஒரு பிரியமாக இருக்கிறது. அதுபோல் மனுஷன் வந்து என்ன செய்யறான், அநேக வருஷம் செய்கிறான் ஜீவித்து அவைகளெல்லாம் என்னச்சுதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும். ஒரு மனுஷன் அதிக வருஷம் உயிரோடு இருக்கிறான்னு வச்சுக்கணும், அதிக வருஷம் உயிரோடு இருந்து அந்த ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எல்லாத்துக்குமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் இருளின் நாட்களையும் நினைக்கணுமா. நம்ம இப்படி ஏன்னா பகலை வருது இரவு வருது, அப்போ நம்ம வெளிச்சத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் இரவையும் நினச்சி பார்க்கணுமா. அது வந்து அதிகமாக இருக்குமா, அது சம்பவிப்பதெல்லாம் என்னது மாயேங்கிறாரு. வாலிபனே உன் இளமையில நினைச்சு சந்தோஷப்படு, ஆனால் உன் வாலிப நாட்களில் உன் இருதய உன்னை பூரிப்பாக்கட்டும். வாலிப வயதில் இளமையான வயசு, அதனால் இது வந்து என்னச்சுதான் வாலிப நாட்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா. நம்முடைய இருதயம் என்னச்சு நம்ம பூரிப்பாக இருக்கணுமா. ஆனால் நம்முடைய நெஞ்சின் வழியிலும் நம்ம உன் கண்ணின் காட்சி நட, ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியுங்கிறாரு. ஒரு வாலிபன் வந்து தொடுக்கு நினைச்சோம், நாங்கள் நினைச்சுவாங்க இளமையில அதை செஞ்சிடும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லதும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்க, பாவமான காரியத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகக்கூடாதுன்னா கர்த்தர் ஒவ்வொன்றையும் அறிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஒரு இதயம் பூரிப்பாக வந்து இருதயம் பூரிப்பாக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தானே போகிறான். அதில் பூரிப்பாட்டு மகிழ்ச்சியானு செய்யலாம், ஆனாலும் அது வந்து நினைச்சது நம்ம கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து என்ன நியாயத்தில் வந்து நிறுத்துவாருன்னு சொல்லி நீ அறி அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடணும். நம்முடைய இருதயத்திலிருந்து சஞ்சலமும் வைக்கக்கூடாது, தீங்கியும் எடுத்து போட்டுறணுமா. இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை எடுத்து போட்டுறணும், மாம்சத்திலிருந்து தீங்கியை நீக்கி போடணும். ஆனால் இளவயதும் வாலிபமும் மாயேன்னு சொல்கிறாரு. அப்புறம் 12வது அதிகாரத்தை எடுத்துறா, நீ உன் வாலிப பிராயத்தில் செஞ்சிரு, உன் சிருஷ்டிக்கிற நினைச்சிருங்கிறாரு. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினைக்கணும். வாலிப பிராயத்தில் பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. அது இல்லாதபடிக்கு வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தீங்குனாலும் என்ன செய்யாது வராது. தீங்கு நாள் வர்றதுக்கு முன்பாக கர்த்தரை நினைச்சிட்டா தீங்கு நாளுக்கு நம்ம தப்பிடுவோம். அதான் சொல்றாரு, எனக்கு பிரியமானவையில் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராதுக்கு முன்னே, நம்ம தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமான வருஷங்கள் வருதுன்னு சொல்லாத பிடிக்கும். அதுக்கு முன்பாக நம்ம நினைச்சிடணுமா, கர்த்தரை நினைச்சிடணுமா. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எப்படி அந்தகாரப்படுதோ, அந்த சூரியன் நினைச்சது நல்லா உதிக்குது, நல்லா வெளிச்சம் கொடுக்குது,
சந்திரன் நட்சத்திரங்களை ராத்திரி நினைச்சது நல்லா வெளிச்சத்தம் கொடுக்குது. அப்புறம் அது நினைச்சது மறைஞ்சிருது. அப்படியே அந்த அந்தகாரத்துக்கு நம்ம நினைச்சக்கூடாதான், இடம் கொடுக்கக்கூடாதான். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினைக்கணுமா. மழைக்கு பின் மேகங்கள் நினைச்சது திரும்ப திரும்ப வராது. இப்போ வந்து மேகம் கூடி இருக்கு, அதுக்கப்புறம் நினைச்சது நமக்கு மழை வருது. மழை வரிச்ச பிறகு திரும்ப அந்த மேகம் வருதா வராது. அதான் எப்படி மழைக்கு விரும்பு அந்த மேகம் திரும்ப வராது இருக்கோ, அதுபோல் வீட்டு காவலாளிகள் நினைச்சிருவாங்க தள்ளாடி, பலசாலிகள் என்ன செய்கிறாங்க கூணி போகிறாங்க. இயந்திர அரைக்கிறவர்கள் கூட கொஞ்சமானதுனால் என்ன செய்கிறாங்க ஓய்ந்து போகிறாங்க. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் கூட என்ன செய்கிறாங்க இருண்டு போகிறதுக்கு முன்னும். இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால், இயந்திர சத்தம்னா இயந்திரமா வரைக்கிறவெல்லாம் இயந்திரம், அந்த இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலில் கதவுகளில் தான் அடைப்பட்டு குருவின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னம். இயந்திர சத்தம் என்னச்சது தாழ்ந்ததுனால், எந்திர சத்தம் என்னது சாயங்கால நேரத்தில் என்னச்சது இயந்திர சத்தங்கள் அதிகமாக கேட்குது. தெரு வாசல் என்னச்சது அடைப்படுறதுக்கு முன்பாக இயந்திர சத்தம் என்னச்சது கேட்டு வஞ்சி முடிஞ்சிருது. அதுபோல் குருவி சத்தத்துக்கு என்னச்சது எழுந்து காலையில் குருவிகள் சத்தம் என்னச்சது கேட்குது. அந்த குருவி சத்தத்தை கேட்டு என்னச்சுதான் நம்ம எழுந்திருக்கிறோம். அதுபோல் கீதவாத்தியம் கன்னிகள் எல்லாம் அடங்கி போவதற்கு கீத வாத்தியம் வாசித்து அது அடங்கி போறதுக்கு முன்பாக முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, ஒரு மேடு இருக்குன்னு வச்சுக்கிடும், அதை கண்டு அடிச்சு பயப்படாது படிக்கும். வழியிலே பயங்கள் தோன்றி, மேடை கண்டால் பயம், வழியை கண்ட பயம், இப்படி எதுக்குமே கூடாது. ஒரு வாதுமை மரம் என்னச்சது பூ பூக்குது. அதுபோல் வெட்டிக்குள்ளே என்னது பாரமாகுது, பசி தீவனமும் அற்று போவதற்கு முன்னும் மனுஷன் தான் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால, நித்திய வீடு எது பரலோகராஜ்யம் தான் நித்திய வீடு, அந்த நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுறர்கள் வீதியிலே திரியாக்கணும். பரலோகராஜ்யத்துக்கு மனுஷன் நினைச்சிடான் நித்திய வீட்டுக்கு போகிறான், செத்து போயிட்டான். அப்போ அந்த நேரத்தில் மக்கள் நினைச்சு துக்கம் கொண்டாடுவாங்க. அவங்க நினைச்சுவாங்க துக்கம் கொண்டாடி வீதியில் நினைச்சுவாங்களாம் திரிவாங்களாம். அதற்கு முன்பும் வெள்ளி கயிறு கட்டி விட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் என்ன செய்வாங்களாம் உருளன் ஒருங்கி போதான். இந்த விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பினா ஒரு மனுஷன் நினைச்சான் மண்ணானது தான் ஃபர்ஸ்ட் நினைச்சதான் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்கள் பறவைகள் எல்லாமே என்னது மண்ணானதான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ அதனாலதான் மரித்தாலும் நினைச்சது மண் இல்லாத நினைச்சிடறோம். அதான் மரித்தாலும் சொல்லுவாங்க, மண்ணா இருக்கிறார் மண்ணுக்கே திருப்புறான்னு சொல்லி நினைச்சிடறோம் கத்த சொல்லியிருக்கிறாரு. அதே போல வசனம் சொல்லி இருக்குது. நம்ம மண்ணா இருக்கிறனால நினைச்சிடறோம் மண்ணானது தான் எப்படி முன்னிருந்த பூமிக்கு திரும்பி பெயருது. அதே இதில் ஆவி யார் கொடுத்தா கர்த்தர் கொடுத்தாரு. உயிர் ஆவினா உயிர் கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ மண்ணை வச்சு செஞ்சது உருவம் என்னச்சது மண்ணில் போய் நினைச்சாங்க அடக்கம் பண்ணப்பட்டுருந்தாங்க. ஆனால் நம்முடைய ஆவி என்னச்சது அவர் தான் ஆவி நமக்கு கொடுத்தாரு. அந்த ஆவி என்னச்சது மறுபடியும் என்னச்சது தேவனிடத்துக்கு என்னச்சது போகிறது. அதான் நம்முடைய ஆவி மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரே ஒரு வாலிப பிராயத்தில் நினைங்கிறார். அப்போ வாலிப பிராயத்தில் நினைச்சோம் நினைச்சு பார்க்கணும் எல்லா காரியங்களும். நம்ம செத்த பிறகு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இதை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த காரியங்கள் எல்லாம் எதுவுமே அடைபடுறதுக்கு முன்பாக நம்ம நினைச்சோம் வாலிப பிராயத்தில் என்ன செஞ்சிடணும் கர்த்தரை நினைச்சு பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே நினைச்சுதான் மாயே தான் சொல்றாரு. நம்ம இந்த காலங்கள் நடக்க வேண்டிய காலங்களில் நம்ம சரியாக நம்மளை பாதுகாத்துக்கொள்ள அப்படின்னா எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்கிறாரு. மேலும் அவர் சொல்கிறாரு, பிரசங்கி ஞானவாக இருந்த அவர் வந்து ஞானவானாக இருக்கிறார். ஏன்னா சாலமன் ராஜாவுக்கு கர்த்தர் செஞ்சது கேளாத ஐஸ்வர்யத்தை கூட நினைச்சதை கொடுத்தது மாத்திரமில்ல, அவனுக்கு இவ்வளோ திரளான ஜனங்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஞானத்தை தான் கேட்டார். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார் அவன் ஆசீர்வதித்து திரளான ஜனங்களை கொடுத்தாரு. ஆனால் சாலமன் ராஜா ஒரு ஞானம் யாருக்கும் கிடையாது. அதான் சொல்கிறாரு பிரசங்கி ஞானவானா இருந்தபடியால் அவர் ஜனத்துக்கு நினைச்சாரு அறிவை நினைச்சாரு போதிக்கிறாரு. அதை வந்து ஜனங்கள் சொல்றது நினைச்சாரு கவனமாக கேட்குறாரு. கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை நினைச்சாரு சேர்த்து கூட செஞ்சுட்டாரு எழுதியிருக்கிறாரு. இப்போ சங்கீதம் எழுதியிருக்கிறாரு, நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு, பிரசங்கி எழுதியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றும் யார் எழுதியிருக்கிறாரு சாலமோன் தான் நினைச்சிருக்காரு எழுதியிருக்கிறாரு. அதான் ஒரு விதமான பிரசங்கி ஞானவனாக இருந்தபடியா ஜனத்துக்கு அறிவை போதித்து அது கவனமாக கேட்டாருந்து அநேக நீதிமொழிகளையும் சேர்த்து எழுதுறான்னு பார்க்குறோம். அடுத்தல இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி நினைச்சானா வகையை தேடுறானா. இதமான வார்த்தை இதமான மனசுக்கு
பிடித்தமான மிருதுவான வார்த்தை. இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசங்கி நினைச்சார், வகை தேடுறாரு. அவர் ஞானவன், அதனால நினைச்சாரு அந்த இதமான வார்த்தையை நம்ம இதயத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வகை தேடுறாரு. எழுதின வாக்கியங்கள்லாம் செவையும் சத்தியமா இருக்கிறதுங்கிறாரு. ஞானிகளின் வாக்கியங்கள் ஒரு தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஒரு ஆணிகள் போலவும் நினைச்சுதான் இருக்கிறதா. அவைகள் ஒரே மேய்ப்பனால் எழுந்தா அழிக்கப்பட்டுச்சான். ஞானியின் வாக்கியங்கள் தாற்றுக்கொள்கள் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்குதா. அவைகள் ஒரே மேய்ப்பனால நினைச்சுதான் அழிக்கப்பட்டுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஆணிகள் போல சங்கத்தலைவர்கள் அறியப்பட்ட ஆணிகளை அறிய சபாசில் என்ன செஞ்சாங்க, ஆணியால் என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. அதெல்லாம் தலைவர்கள் தானே அடிச்சாங்க. அதான் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தல, என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாங்கிறாரு. இப்போ பிரசங்கி என்ன சொல்றாரு, என் மகனே, ஏன்னா இப்போ வாலிபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த அதிகாரத்தில். மகனே இவைகளினால் நீ என்ன செய்யணும், இப்போ இது உனக்கு சொல்லியிருக்கிற மேலே சொல்லப்பட்ட காரியங்களினால நீ என்ன செஞ்சுக்கோ, புத்தி அடைஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுறதுக்கு முடிவு இல்லைங்கிறாரு. அநேக புஸ்தகங்கள் என்ன செய்யலாம், எழுதிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் நேரம் தான் என்ன சொல்ல இல்லைங்கிறாரு. அதான் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புங்கிறாரு. நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்காங்க, மெண்டலாயிரும். அதான் சொல்றாரு, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புங்கிறாரு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாகங்கிறார். ஒரு காரியத்தில் கடைத்தொகை கேட்பமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை நினைச்சோமா கை கொள்ளணுமா. தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை நினைச்சோம் நம்ம கை கொள்ளும் போது அது கை கொள்ள வேணுமா. அது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமைன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய கற்பனை கை கொள்வது எல்லா மனுஷங்க மேலும் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி பிரசங்க என்ன செய்றாரு சொல்றத பார்க்குறோம். அடுத்தல, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையான காரியம்னாலும் சரிதான், தீமையான காரியமானாலும் சரிதான், தேவ நியாயத்தில் கொண்டு வந்து என்ன செய்வார், கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் வாலிபனே, வாலிப பயத்தில் என்ன செய்ய, சிருஷ்டிகரை நினச்சிக்க. அப்புறம் நீதி நியாயம் வரும்போது என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்கிறோம், வைக்கப்பட்ட வேண்டிய சூழ்நிலையில் என்ன செய்கிறோம், வருவ நியாய நீதியும் உன் போல தான் தீர்க்கப்படாதனால அந்த கர்த்தர் நியாயாதிபதியாய் நியாயஸ்தலத்திலிருந்து உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிரு, நீ மனம் திரும்பிடு. ஏன்னா நீ எந்த நேரம் நீ உயிரோட இருப்பான்னு தெரியாது, எந்த நேரம் மறிச்சு போவா, எந்த நேரம் எந்த காரியத்தை செய்வான்னு தெரியாது. அதனால தான் நினைச்சிடும், நம்ம சரீரம் மண்ணாக இருக்கிறனால மண்ணுக்கு போகுது, ஆவி கற்று தந்தனால அந்த ஆவியை கத்திடத்துல போகுது. அதனால அவருக்கு தான் நம்மளை நீதி நியாயம் செய்யறதுக்கு, நம்மளை நியாயத்திற்கு அதிகாரம் உண்டு. அதனால தான் பிரசங்கி சொல்றார். இல்லை, இதெல்லாம் நான் பார்க்கும்போது சூரியனுக்கு கீழே நான் பார்க்குற காரியம், பூமிக்கு மேலே பார்க்குற காரியங்கள் எல்லாமே எனக்கு மாயா இருக்கிறது. மாயான காலத்தில் என்ன செஞ்சிரு, கர்த்தருடைய கட்டளைக்கு நீ என்ன செய்ய, கற்பனைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கோ. நீ கீழ்ப்படிந்தாதான் உனக்கு பிரயோஜனம், இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றத நம்ம நினைச்சிடும். அந்த பிரசங்கி 12 அதிகாரத்தில் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நினைச்சுவோம், கர்த்தருடைய கற்பனை கட்டளை கை கொண்டா நமக்கு ஆயுசு நாட்கள் என்ன செய்யணும், கர்த்தர் நீடித்திருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால கற்பனை கட்டளை கீழ்ப்படிவோம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், மற்றவர்களுக்கு இதை சொல்வோம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக.